1903 ஜூலை 15 தமிழ்நாட்டின் விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள விருதுப்பட்டி என்ற சிறிய நகரம். ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்தார் ஒரு குழந்தை. அந்த குழந்தையே பின்னாளில் பெருந்தலைவர் என மக்கள் மனதில் உயர்ந்த காமராஜர். குமாரசாமி நாடார், சிவகாமி அம்மாள் என்ற எளிய பெற்றோருக்குப் பிறந்த காமராஜரின் வாழ்க்கை ஆரம்பத்திலேயே சோதனைகளால் நிறைந்தது. சிறு வயதிலேயே தந்தையை இழந்தார். வறுமை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியவில்லை. ஆனால் அவர் படிக்காதது நாட்டுக்கு துரதிர்ஷ்டமல்ல, நாட்டுக்கு கிடைத்த ஒரு வரம். இளம் வயதிலேயே மகாத்மா காந்தி அவர்களின் அஹிம்சை கொள்கைகள் காமராஜரை ஆழமாக பாதித்தன. தேச விடுதலையே அவரின் வாழ்க்கை இலக்காக மாறியது. காங்கிரஸ் இயக்கத்தில் இணைந்து உப்பு சத்தியாகிரகம், குவிட் இந்தியா இயக்கம் போன்ற பல போராட்டங்களில் கலந்து கொண்டார். இதற்காக பல முறை சிறை சென்றார். ஆனால் சிறை அவரை உடைக்கவில்லை. அதை அவர் ஒரு பாடசாலையாக மாற்றினார். 1947 இந்தியா விடுதலை பெற்றது. விடுதலைக்குப் பிறகு தமிழ்நாட்டின் அரசியல் மேடையில் காமராஜர் ஒரு முக்கிய தலைவராக உயர்ந்தார். 1954 தமிழ்நாட்டின் முதல்வராக பொறுப்பேற்றார் காமராஜர். அப்போது தமிழ்நாடு வறுமை, கல்வியின்மை, மின்சாரமில்லாமை என்ற பல பிரச்சனைகளில் இருந்தது. காமராஜர் உறுதியாக நம்பினார், ஒரு நாட்டை உயர்த்த வேண்டுமென்றால் முதலில் குழந்தைகளுக்கு கல்வி கொடுக்க வேண்டும். அவர் ஆட்சியில் கிராமந்தோறும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. பள்ளிக்கு வராத குழந்தைகளுக்காக அவர் கொண்டு வந்த மதிய உணவுத் திட்டம் ஒரு புரட்சியானது. பசியால் பள்ளிக்குச் செல்லாத குழந்தைகள் இப்போது உணவுக்காகவும் கல்விக்காகவும் பள்ளிக்குச் சென்றன. படிக்காத முதல்வர் கல்வியின் தந்தையானார். கல்வியுடன் மட்டுமல்ல, வளர்ச்சி திட்டங்களிலும் காமராஜர் முன்னோடி. நீர்த்தேக்கங்கள், மின் திட்டங்கள், தொழில்துறை வளர்ச்சி, கிராமங்களுக்கு மின்சாரம், இன்றைய தமிழ்நாட்டின் அடித்தளம் அவர் காலத்தில்தான் அமைந்தது. அதிகாரத்தில் இருந்தபோதும் காமராஜர் எளிமையை கைவிடவில்லை. சொத்து இல்லை, பணம் இல்லை, ஆடம்பரமில்லை. ஒரு வெள்ளை வேட்டி, ஒரு சட்டை, அதுவே அவரின் வாழ்க்கை. 1963 அதிகாரத்தை துறந்து கட்சியை வலுப்படுத்த காமராஜர் திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். அதன் மூலம் லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி போன்ற தேசிய தலைவர்கள் உருவானார்கள். 1975 அக்டோபர் 2 காந்தியடிகளின் பிறந்த நாளில் காமராஜர் மறைந்தார். அவர் இறந்தபோது சொத்து இல்லை, செல்வம் இல்லை, ஆனால் கோடிக்கணக்கான மக்களின் அன்பு இருந்தது. இன்றும் தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பேசும்போது ஒரு பெயர் தவிர்க்க முடியாது. அதிகாரத்துக்கு ஆசை இல்லாதவர், மக்கள் நலனே வாழ்க்கை என வாழ்ந்தவர், பெருந்தலைவர் காமராஜர்.